Peacemakers of Christo. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு உன்னத வசனத்தை, பரிசுத்த ஞானத்தை சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு அருளுகின்றார். அருமையான வாசகம். அங்கு வாசகம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ படித்தவனாக இருக்கலாம், நீ பணக்காரனாக இருக்கலாம், நீ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஆசிரியராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கலாம், பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கலாம், இல்லை பெரிய மேனேஜராக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் வேலை செய்யலாம், இல்லை ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கலாம். இந்த பதவிகள் பட்டங்கள் அனைத்தும் யாரால் வந்தது என்றால், ஆண்டவராகிய கடவுள் உனக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தம் வந்தது. உன்னுடைய தகுதியின் நிமித்தம் தேவன் ஆசீர்வதித்தார். உன்னுடைய வேண்டுதலின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய கண்ணீரின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய தியாகத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய எதிர்பார்ப்பின் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய வேண்டுதலுக்கு நிமித்தம், உன்னுடைய உபவாசத்தின் நிமித்தம், உன்னுடைய ஜெப தியாகத்தின் நிமித்தம், உன்னுடைய காணிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டாய்? கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து நீர் பெற்றுக்கொண்டாய் என்பதை முதல் வாசகம் நமக்கு வெட்ட வெளிச்சப்படுத்துகிறது தெய்வ பிள்ளைகளே. அப்ப இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, இல்லை மருத்துவராக இருக்கும் பொழுது, ஒரு பதவியில் இருக்கும் பொழுது, இது என்னுடைய உழைப்பினால் வந்தது, இது என்னுடைய திட்டத்தினால் வந்தது, என்னுடைய ஞானத்தினால் வந்தது, இது நான் போட்ட திட்டம், நான் தான் முன்னேறினேன் என்று நீ தற்பெருமை கொள்கின்றாய். நீ தற்பெருமை கொள்கின்றாய், பெருமை பேச்சு பேசிக் கொள்கின்றாய். அந்த பெருமைக்காகவும் கௌரவத்திற்காகவும் ஒருத்தன் மாலை போடணும், ஒருத்தன் ஷால் போடணும், ஒருத்தன் என்னை பற்றி பாராட்டணும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் தெய்வ பிள்ளைகளே. அது தவறானது. இது நம்ம அனைவருக்கும் கடவுள் போட்ட பிச்சை. இந்த அபிஷேகம் கடவுளால் வந்தது தெய்வ பிள்ளைகளே. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், நீ இதை நினைத்து பெருமைப்பட்டால், உன்னுடைய தற்பெருமையில் நீ வாழ்ந்தால், பெருமை பேசிக்கொண்டு நீ வாழ்ந்தால், அது என்றுமே நிலைக்காது. அது தேவனை அழித்து போடுவார். உன்னுடைய தண்டனை காலம் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் எவ்வளவு உனக்கு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு கணக்கை ஆண்டவர் கேட்பார். ஒரு முதியவர் தாலுகா ஆபீஸில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய், ஏயா தினமும் வரீங்களே அப்படி என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு நீதி வழங்குவர் யாரும் இல்லை சாமி, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை சாமி, என் பென்ஷன் பணமே வரமாட்டேங்குது சாமி, முதியோர் தொகையை வரமாட்டேங்குது சாமி என்று கண்ணீர் விடுகின்றார். எத்தனையோ கூட்டங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்குது, எனக்கு நீதி கிடைக்குமா, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, எனக்கு யாரு உதவி செய்வார் என்று கண்ணீர் விடுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, மருத்துவமனைக்கு சென்றார், அங்கும் ஏதாவது ஒரு டாக்டர் ஒரு நல்ல ஊசி போட மாட்டாங்களா, என் நோயை தீர்க்க மாட்டார்களா என்று கண்ணீர் விடுகிறார்கள். அந்த அம்மாவை பார்த்தா செல்போன் நோண்டிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தரையும் பார்த்தா போன் பேசிட்டு இருக்கான். எல்லாருக்கும் அவன் தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறான். ஆனால் அவன் பெற்ற அபிஷேகத்திற்கு அவன் செலவிடுவதில்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக கணக்கு கேட்பார் என்பதை முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. உனக்கும் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நன்றாக பயன்படுத்திக்கொள். ஆண்டவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும் என்பதை, நீ வச்சிருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது நீதியுள்ள ரூபாயா, அநியாயத்தினால் வந்த ரூபாயா, இல்லை லஞ்சத்தினால் வந்த ரூபாயா, ஏமாற்றத்தினால் நீ வந்த ரூபாயா என்று நீ கணக்கு கொடுத்து ஆகவே வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அதை நீ கொடுக்க தவறினால் நரகம் உனக்கு நிச்சயம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம், லூக்கா சுவிசேஷத்தில் 10 தொழுநோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சமாரிய பகுதியில் அந்நியராக, கடவுளை அறியாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது வெறுப்பு தான் இருக்கிறது. ஏண்டா பிறந்த அந்த வாழ்க்கையில்
ஏண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில என்று அனுதினமும் அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களுக்கு தொழுநோய் வந்துவிட்டது. அதனால தன்னுடைய தாய் தந்தையரே, அப்பா நீ இருந்தினா எங்களுக்கும் அந்த நோய் வந்துடும், நீ ஓடி போயிரு என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் விரட்டி விட்டார்கள், உற்றார் உறவினர்கள் விரட்டி விட்டார்கள். இப்ப அந்த ஊரும் சேர்ந்து ஊருக்குள்ளேயே நீங்க வராதீங்க, நீங்க அசிங்கமானவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாவிகள், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கடவுளால் வந்த சாபம் இது என்று விரட்டி விட்டார்கள் தெய்வ பிள்ளைகளை. அந்த வேளையில என்ன செய்வது என்று தெரியவில்லை, எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதற்காக வாழணும், யாருக்காக வாழணும், சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது, ஐயோ குடிசை கூட இல்லையே, ஐயோ எங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லை, எங்களை அரவணைப்பார் யாரும் இல்லை, எங்களோடு பேசக்கூட யாரும் இல்லை என்று வெயிலிலும் மழையிலும் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓடி ஓடி ஒளிகிறார்கள். இல்லை என்றால் கல்லை விட்டு அடிச்சிருவாங்க, ஐயோ சபிக்கப்பட்ட மனிதன் என்று அடிச்சிருவாங்க என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்று எத்தனையோ உள்ளங்கள் தெய்வ பிள்ளைகளே அறியாமலோ தெரியாமலோ, ஏண்டா இந்த கடன் எனக்கு வந்துச்சு, இந்த கடன்ல நான் ஏண்டா விழுந்தேன், ஐயோ இந்த வீட்டு பிரச்சனையே, இந்த சொத்து பிரச்சனையே, இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையே, ஐயோ இந்த கோர்ட்டு கேஸ் எதற்காக வந்தது, ஐயோ என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லையே, எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே, என்னை அரவணைப்பார் யாரும் இல்லையே, எனக்கு விடுதலை கொடுப்பவர் யாரும் இல்லையே, எனக்கு நீதி வழங்குபவர் யாரும் இல்லையே, எனக்கு சுகத்தை கொடுப்பவர் யாரும் இல்லையே என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் ஐயோ ஏன் விடியுது என்று நினைப்பவர்கள், ஐயோ ஏன் இருள் வருகிறது என்று நினைப்பவர்கள், ஐயோ இந்த நாட்டில் நான் கடந்து செல்லுவேனா, ஐயோ இந்த பிரச்சனையை நான் கடந்து செல்லுவேனா, இந்த குழந்தை இல்லா பிரச்சனையை நான் சந்திக்க முடியுமா, இந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறதே, நிரந்தரம் ஆகாமல் இருக்கிறதே என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் 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 தெய்வ பிள்ளைகளே. அதற்கு மன உடைந்து போய்விட்டார்கள், வாழ்க்கையை வெறுத்து போய்விட்ட குடும்பங்கள், பிள்ளைகள் எத்தனையோ பேர். அவர்கள் அனைவருக்கும் யார் வருவார்? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. உன் உள்ளத்தை அறிந்தவர், உன் இல்லத்தை அறிந்தவர், எண்ணத்தை அறிந்தவர், உன்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர், உன்னுடைய கண்ணீரை அறிந்தவர், உன்னுடைய ஏமாற்றத்தை அறிந்தவர், உன்னுடைய பிரச்சனையை அறிந்தவர். உனக்குள்ளாய் அவர் வந்து அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளையும் கிருபையையும் வார்த்தையையும் நிலையான வார்த்தையையும் ஜீவ தண்ணீரையும் ஊற்றுகிற ஒரே தேவன் அவர் ஒருவரே. தெய்வ பிள்ளைகளே, அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. அப்ப அந்த கண்ணீர் விடுகின்ற 10 பிள்ளைகளையும் பார்த்து உன் வாழ்க்கை மாறணும்டா, உன் வாழ்க்கை மாறணும், அதனால் நீ போய் குருவிடம் காண்பி என்று சொல்லும் பொழுது போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மாறியது, உள்ளம் மாறியது, உடல் மாறியது, புத்துயிர் வந்தது, புதுமை நடந்தது, அற்புதம் நடந்தது. அதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். ஆனால் 9 பேர் ஓடி போனார்கள், எனக்கு விடுதலை வந்துருச்சு என்று. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். தெய்வ பிள்ளைகள், ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். நான் சின்ன வயசுல எங்க ஊர்லலாம் ஏழை, சோறே கிடைக்காது. அப்போ ஒரு வயதான சாமியார், ஒரு லூயிஸ் நாதர் என்பவர் கால் உடைந்து திருப்பலி செய்வதற்காக வந்தார், பங்கு தந்தையாக. அவர் 3 வருட காலங்கள் என்னுடைய ஊரில் இருந்தார். அந்த 3 வருட காலமும் சாப்பாட்டுக்காகவே அவரோடையே நான் இருப்பேன். 4 இட்லி கொடுப்பாங்க ஊரில், அவர் 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 இட்லியை எனக்கு கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, நான் இன்று ஒரு குருவானவராக ஆவதற்கு காரணம் யார் என்றால் அவர் செய்த உதவி, அவர் எனக்கு போட்ட சோறு, அவர் எனக்கு காட்டிய அன்பு, அவர் எனக்கு கொடுத்த ஆறுதல். தெய்வ பிள்ளைகளே, அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ கோடிகளும் எத்தனையோ லட்சங்களும் இருக்கிறது. எவ்வளவோ அற்புத காரியங்களை செய்யலாம், எத்தனையோ பேத்துக்கு உதவலாம். ஆனா என் மனசு ஒத்துக்காதே. ஏன்? நான் ஆசையில், பண ஆசையில், சொத்து ஆசையில் மூழ்கி போய் கிடக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நான் உதவுவது இல்லை, 10 பேருக்கு சோறு போடுவது இல்லை. ஆனால் நான் சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறோம். நன்றி உணர்வுகள் இல்லாத பிள்ளைகளாக
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அந்த மகனானவன் ஓடி வந்தான். ஐயா, எனக்கு அற்புதம் நடந்துருச்சியா என்று அந்த மகனை பார்த்து ஆண்டவர் முதல் கேள்வி, அவர்கள் எங்கே? அவர்களுக்கு சுகமாகவில்லையா என்று கேட்கிறார். தெரியலையா, நான் உன்னை கண்டேன், உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பத்திலே தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை கடன் பெற்று கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தியாகம் செய்து படிக்க வைக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் படிக்க வைக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள் படிக்க வைக்கிறார்கள், தொழிலுக்கு உதவுகிறார்கள், திருமணத்திற்கு உதவுகிறார்கள், எந்தெந்த பிரச்சனையோ சந்திக்க அவர்கள் உதவுகிறார்கள். நீ எல்லா உதவிகளையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாய். ஆனால் இன்று அம்மா அப்பாவுக்கு நன்றியுள்ள பிள்ளையா வாழ்றியா? அண்ணன் தம்பிகளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறாயா? அக்கா தங்கைகளை ஆதரித்து வாழ்கிறாயா? நீ அவர்களிடமிருந்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டிருந்தா கூட நீ அவர்களுக்கு உதவுகின்றாயா? தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ பிள்ளைகள் நன்றி விசுவாசம் இல்லாத பிள்ளைகளாக மாறி போய்விட்டோம். மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு, கணவன் பேச்சை கேட்டுக்கொண்டு, அயலார் பேச்சை கேட்டுக்கொண்டு, அடுத்த வீட்டுக்காரன் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் ரத்தத்தை நீ அனாதையாக மாற்றி வைத்திருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளே, நீ நன்றியுள்ள பிள்ளையாக மாறணும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். நன்றியோடு வாழ்வோம். அவர் செய்த கிருபையெல்லாம் நினைத்து பார்ப்போம். நீ ஒரு நாள் ஏழையாக இருந்தாய், நீ ஒரு நாள் அனாதையாக இருந்தாய், நீ ஒரு நாள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாய். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் தானே உனக்கு அருளை கொடுத்தார். நீ சுகமில்லாமல் இருந்தபோது உனக்கு மருத்துவ உதவிகளை கொடுத்தார் அல்லவா? உன்னை சுகமாக்கியவர் அல்லவா? உன் கர்ப்பப்பையில குழந்தை இல்லாத பொழுது கடவுள் தானே தன்னுடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். உன்னை வேலை இல்லாத பொழுது, நீ காசே இல்லாத பொழுது ஆண்டவர் தானே உனக்கு காசு கொடுத்து, வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏன் மறந்து விடுகின்றாய்? நன்றி விசுவாசம் இல்லாத மக்களாக நாம் ஏன் மாறி போகின்றோம்? தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். இன்று நீ பெற்றுக்கொண்ட உதவிக்கு நன்றி இல்லாமல் இருந்தால் நாளை உனக்கு உதவியே வராது. அதனால் உதவி செய்வோம், உதவி செய்ததை மறவாமல் இருப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை,
உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும். குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.